Okay, welcome to the final episode of SDG, that is Sustainable Development Goals. So now last episode I told you that I'll talk to you about SAE 3410 and SSAE 3000. இது ரெண்டுத்துல எது ஓவர்ஆர்ச்சிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னும் சில விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட இந்த ஃபைனல் எபிசோடில் பேசணும். தட் வில் கிவ் யூ வெரி 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 க்ளோஷர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த என்டையர் எஸ்டிஜியை பற்றி படித்தது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு க்ளோஷர் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் ஓகே எஸ்டிஜி சோப்பெலாம் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருந்து ஒரு லிஸ்டட் கம்பெனிக்கு ஆடிட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். கரெக்டாக? அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கொடுக்க போகிற அந்த ஒப்பீனியன், அதாவது அட்டஸ்டேஷன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். சரியா? அட்டஸ்டேஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அங்கே உள்ளே போயிட்டு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு எனி சப்ஜெக்ட் மேட்டர் எடுத்து பார்த்துட்டு அதுபடி அதில் வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுப்பார். ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இருக்கா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு ரீசனபிள் அஷூரன்ஸ் ஒரு லிமிடெட் அஷூரன்ஸ் டிபெண்டிங் அப்பான் த என்கேஜ்மெண்ட்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கும் போது அது வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ். இதுவே வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ்னால் அது வந்து லிமிடெட் அஷூரன்ஸ். இது எல்லாமே அட்டஸ்டேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ஆடிட்டர் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட் எடுத்து பண்ணும்போது அதில் இந்த வந்து தட் இஸ் இந்த எஸ்டிஜி அப்படி இல்லைனா என்வாயன்மெண்ட், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டட் இது எல்லாத்தையும் வந்து அவர் ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டில் இன்டெகிரேட்டடாக பார்த்து அதை பற்றியும் ரிப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் பேசிக்காக நோ. இப்போதைக்கு ஓகே, ஆஸ் ஆஃப் நம்ம இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுற டேட் என்னது, December 8, 2025 we are recording. இந்த அன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது நோ, இட் இஸ் நாட் மேண்டேட்டரி ஃபார் த ஆடிட்டர்ஸ் டு செக் த என்வாயன்மெண்டல், சோஷியல், கவர்னன்ஸ் அந்த 17 எஸ்டிஜி கோல்ஸை வச்சோ இல்லை அந்த 9 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிஆர்எஸ்ஆர் ரிப்போர்ட்டிங்கை வச்சோ இல்லை என்வாயன்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் 3 லெவல்ஸ் எதுபடியுமே நாம் வந்து இந்த விஷயங்களை நம்ம நார்மலாக வந்து லிஸ்டட் கம்பெனியோட ஆடிட்டை பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த பிஆர்எஸ்ஆர் ரிப்போர்ட்டிங்காக இருக்கட்டும் இல்லை இந்த 17 எஸ்டிஜி கோல்ஸாக இருக்கட்டும் இல்லை 9 பிரின்சிபல்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங்னு சொல்லி இந்த 6 கேபிட்டலை பற்றி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்களே, இந்த எந்த விஷயத்தையுமே ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் வந்து அதை பற்றியும் அவர் ஒப்பீனியன் சொல்லணும்னு எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. புரியுதா? இன்னொன்று, சப்போஸ் அப்படியே அந்த கம்பெனி வந்து அவங்களோட பிஆர்எஸ்ஆர் ரிப்போர்ட்டிங்கையோ இல்லை இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங்கையோ அதை வந்து அவங்க ஆடிட் பண்ணிக்கணும்னு நினச்சா, அதுக்கு ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் வேணும் அப்படின்னு அவங்க நினச்சா, அவங்க தனியாக அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் SAE 3000 இருக்குல்ல, அதாவது சஸ்டைனபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் அதுபடியும், இன்னொன்று SAE நார்மல் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் 3410 படியும் நம்மளை அவங்க அப்பாயிண்ட் பண்ணும்போது, தட் இஸ் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்க அப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணலாம், போயிட்டு இந்த மாதிரி ரீசனபிள் அஷூரன்ஸாவோ இல்லை லிமிடெட் அஷூரன்ஸாவோ அவங்க அஷூரன்ஸ் கொடுத்து ஒப்பீனியன் கொடுத்துட்டு வெளியில் வரலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து இன் ப்ராக்டிஸ் who is being appointed as a statutory auditor, அவர் வந்து இந்த BRSR ரிப்போர்ட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த 9 பிரின்சிபிள்ஸோ ஆர் இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங்கையோ அவர் வந்து அதையும் பார்த்து செக் பண்ணி ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. சரி, ஓகே மேம், அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கை ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் இந்த எஸ்டிஜி கோல்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயத்தை அவரோட ஆடிட் ரிப்போர்ட்டில் வந்து அவர் இன்க்ளூட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் பேசிக்காகவே வந்து இந்த என்வாயன்மெண்டல், சோஷியல், கவர்னன்ஸ் அப்படி இல்லைனா அந்த சஸ்டெயினபிலிட்டி சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இது எல்லாத்தையுமே இதனுடைய சாராம்சத்தை அவர் வந்து அவரோட ஆடிட் ரிப்போர்ட்டில் எப்படி கொண்டு வர ட்ரை பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்கில் இந்த கம்பெனி ஏதாவது ஈடுபட்டிருக்காங்களா, அதனோட இம்பேக்ட் ஏதாவது அந்த கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் தென்படுதா, அப்படி ஏதாவது கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்கில் அவங்க இன்வால்வ் ஆகிருந்து அதனுடைய இம்பேக்ட் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸின் மீது இருந்தால் அப்படிப்பட்ட விஷயத்தை அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் கரெக்டாக டிஸ்க்ளோஷரில் போட்டிருக்காங்களா. டிஸ்க்ளோஷரில் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை எம்ஃபசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃபில் ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ப்ரெசென்ட் பண்ணி அவரோட ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுப்பார். இல்லை அதன்படிலாம் ஒன்றும் பெருசாக வந்து கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க்கெல்லாம் எதுவுமே இல்லைன்னா ஓகே, இட் டசன்ட் பாதர் ஹிம். பட் கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க் இருக்குது, ஆனால் அவங்க அதை வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இன்க்ளூடே பண்ணலை, டிஸ்க்ளோஷர் கொடுக்கவே இல்லை, அண்ட் தட் இஸ் மெட்டீரியல் வரும்போது இன்ஃபேக்ட் ஒரு ஆடிட்டர் வந்து அந்த ஒரு கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க்கை வந்து இட்ஸ் வெரி மெட்டீரியல் பட் அவங்க அதை இன்ஃபார்ம் கூட பண்ணலை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் யூசர்ஸ்க்கு அப்படின்னும் போது அவங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசலாம், யூ ஷுட் டெஃபினெட்லி இன்க்ளூட் திஸ் அப்படின்னு சொல்லலாம். மேனேஜ்மெண்ட் கேட்டு லிசன் பண்ணி அதை இன்க்ளூட் பண்ணால் ஓகே யூஎம் பேராகிராஃபில் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போவார். இல்லை அவங்க வந்து அவங்களோட டிஸ்க்ளோஷரில் கொடுக்கல அப்படிப்பட்ட ஒரு கிளைமேட் ரிலேட்டட், தட் இஸ் கிளைமேட் ரிஸ்க் ரிலேட்டட் இம்பேக்டை வந்து
அவங்க வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் டிஸ்க்ளோஷராக கூட கொடுக்கல அப்படின்னும் போது இஃப் இட் இஸ் மெட்டீரியல் ஈ கேன் ஈவன் மாடிஃபை த ஒப்பீனியன். புரியுதா? ஸோ இதுதான் ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டருடைய கடமை. இதை தவிர அவர் வந்து இந்த கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க் இருக்கு இல்லையா, இந்த இம்பேக்ட், இது வேற எந்த வடிவத்திலலாம் அவர் வந்து செக் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, SA 315 பொறுத்தவளவில் வென் ஹீ இஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்வாயன்மெண்ட் ஆஃப் த என்டிட்டி, அவர் வந்து என்ன பண்ணுவார், இந்த மாதிரி கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை யூஸ் பண்ணுவார். SA 315 யூஸ் பண்ணும்போது அதை பார்ப்பார். அதுக்கடுத்தது SA 570 பொறுத்த வரைக்கும் கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் வந்து இந்த கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க்னால ஏதாவது அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்ப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹி டாக்ஸ் அபவுட் SA 250. SA 250 படி ஏதாவது லீகல் கம்ப்ளைன்ஸையோ இல்லை வந்து ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸையோ இவங்க மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்களா, விச் ஹேஸ் அ கிரேட் இம்பேக்ட் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி பார்ப்பார். அண்ட் ஃபைனலி ஹி ஆல்சோ லுக்ஸ் அட் SA 720 படி அவங்க ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் என்ன டிஸ்க்ளோஷர் கொடுத்துருக்காங்களோ அந்த கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க், கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிளைமேட் ரிஸ்க் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை அவங்க ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே இன்ஃபர்மேஷனை தான் அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ப்ரெஸ் ரிலீஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே அவங்க அதே இன்ஃபர்மேஷனை அதாவது ஒரே மாதிரி ஐடென்டிக்கல் இன்ஃபர்மேஷனை தான் அவங்க கொடுத்துருக்கணும். ஏதாவது அதர் இன்ஃபர்மேஷனுக்கும் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கு ஏதாவது முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் SA 720 படி அதுக்கு ஆக்ஷன் எடுத்து ஆகணும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டருக்கு இருக்கே தவிர, மற்றபடி ஒரு ஆடிட்டர் ஒரு ஒன் ஆஃப் த டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸ் ஆடிட் பண்ணால் கூட, ஒருவேளை அந்த 1000 லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக BRSR ரிப்போர்ட்டிங் கொடுப்பாங்க செபிக்கு. அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக BRSR ரிப்போர்ட்டிங் கொடுப்பாங்க. அந்த BRSR ரிப்போர்ட்டிங் அவங்க கொடுக்கும்போது அதில் இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் அந்த 6 கேபிட்டல் ஃபார்மேட்டில், அதுக்கப்புறம் BRSR ரிப்போர்ட்டிங்னா 9 பிரின்சிபல்ஸ் பேஸ்டு, SDG கோல் 17, இது எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் வந்து இதை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. சப்போஸ் அந்த 1000 கம்பெனிஸும் இன்னைக்கு ரேஞ்சுக்கு இந்தியாவில் அவங்களோட ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் படி இந்தியன் கவர்மெண்ட் ஒரு C இன்ஸ்டிடியூட் ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஏதாவது ஒரு இடத்துல லீகலாவோ ரெகுலேஷன் வைஸோ இவங்க இந்த BRSRோட இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, BRSR ரிப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன், இதை கண்டிப்பாக ஆடிட் பண்ணி தான் சப்மிட் பண்ணணும் செபிக்கு அப்படின்னு ஏதாவது இப்போதைக்கு ரெகுலேஷன் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. பட் கிட்டத்தட்ட டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸில் 65% லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து டாப் 1000ல் 65% ஆஃப் த லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய BRSR இன்ஃபர்மேஷனை அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்க்கு உட்படுத்தி அதில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் அந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் எடுத்து பண்ணி அதில் அவர் வந்து லிமிட்டட் அஷூரன்ஸோ இல்லை ரீசனபிள் அஷூரன்ஸோ கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க BRSRக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் த ரிப்போர்ட்டிங் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் ஆல் த டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அந்த BRSR அண்ட் இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் இது எல்லாமே வந்து BRSR கம்பல்சரி அப்படின்னா கூட அது வந்து ஆடிட் பண்ணிட்டு, தட் இஸ் அது வந்து அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கு உட்படுத்தணுமான்னு கேட்டால் it's not mandatory, but voluntarily out of 1000 companies 65% of the 1000 companies they are involving their BRSR report for assurance engagement. So assurance engagement அப்படினு வரும்போது ஒரு chartered accountant in practice ஒருவேளை அவர் அந்த BRSR ரிப்போர்ட்டிங்காக இருக்கலாம் இல்லைனா வந்து இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங்காக இருக்கலாம், இது எல்லாமே என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா SDG, that is Sustainable Development Goals, அதுக்கப்புறம் ESG ஆடிட்னு சொல்லுவோம், அதாவது environmental social and governance ESG ஆடிட், அதை வந்து ஒரு ஆடிட்டர் எடுத்துக்கும் போது அவர் எந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலி அவர் யூஸ் பண்ண வேண்டிய ஸ்டாண்டர்ட் வந்து மிகப்பெரிய அம்ப்ரெல்லா ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் SSAE. இப்படி இந்த ஸ்டாண்டர்ட் தான் வந்து இது ஒரு மிகப்பெரிய அம்ப்ரெல்லா ஸ்டாண்டர்ட். இந்த அம்ப்ரெல்லா ஸ்டாண்டர்ட்னு இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் எடுத்தாலும் if it is related to sustainability information, அதாவது டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸ் இல்லை எந்த லிஸ்டட் கம்பெனி உங்ககிட்ட ஒரு சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷனை கொடுத்தாலும் அது BRSR இருக்கலாம் இல்லைனா இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங்காக இருக்கலாம் இல்லை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 கோல்ஸில் ஏதாவது 2-3 கோல்ஸ் ரிலேட்டடாக கூட ஒருத்தவங்க இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷனை உங்களை அட்டஸ்டேஷன் ஃபங்க்ஷன் சொல்லி உங்களை வந்து ரீசனபிள் அஷூரன்ஸோ இல்லைனா வந்து லிமிட்டட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக எடுத்து அதை சைன் பண்ணி தர சொன்னாங்கன்னா, அப்படி அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஸ்டாண்டர்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சஸ்டைனபிலிட்டி ஸ்டாண்டர்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சஸ்டைனபிலிட்டி ஸ்டாண்டர்ட் 3000 இருக்கு இல்லையா, இந்த 3000 ஸ்டாண்டர்ட் தான் நீங்கள் எந்த சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷனை ஆடிட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Do you understand? So this SSAE 3000 is the umbrella standard
for the auditor. That is auditor in the sense நீங்கள் ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை நீ வந்து டேக்கப் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல அட்டஸ்டேஷன் ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் SSAE 3000 தான் யூஸ் பண்ணணும். ஏன் மேம் SAE 3410 யூஸ் பண்ணக்கூடாதா? யூஸ் பண்ணலாம். எப்போ யூஸ் பண்ணணும்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் எப்போ யூஸ் பண்ணணும்னா when you are giving the assurance engagement for greenhouse gases. க்ரீன் ஹவுஸ் கேஸஸை பற்றின இன்ஃபர்மேஷன், சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷனை ஒருத்தர் உங்ககிட்ட ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட எமிஷன்ஸ் அவங்க எப்படி கணக்கு பண்ணுறாங்க, அந்த கேல்குலேஷன் எப்படி இருக்குது, அதை அவங்க எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அதோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்குது, அதோட எமிஷன்ஸ் எப்படி இருக்குது, இதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஸ்டாண்டர்ட் தான் SAE 3410. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸை தவிர நீங்கள் மற்ற எந்த சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷன் எடுத்தாலும் நீங்கள் காமனாக SSAE யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் எதை பேஸ் பண்ண சஸ்டைனபிலிட்டியோட ஸ்டாண்டர்ட் இது. அதனால் காமனாக நீங்கள் சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷனை நீங்கள் அட்டஸ்டேஷன் ஃபங்க்ஷன் பண்ணுறதா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் SSAE யூஸ் பண்ணலாம். பட் இந்த SAE 3410 வந்து இட் இஸ் ஓன்லி வெரி 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 ஸ்பெசிஃபிக் ஃபார் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸோட கேல்குலேஷன்ஸ்க்காக. அதனால் SAE 3410 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஸ்டாண்டர்ட். பட் SSAE 3000 இஸ் வெரி 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 காமன் ஸ்டாண்டர்ட். அது மட்டும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து சோஷியல் ஆடிட் பண்ணி கொடுங்க, சோஷியல் ஆடிட் பண்ணணும், சோஷியல் ஆடிட்டில் வந்து யூ ஹேவ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃப்ரம் 100லேருந்து 1600 வரைக்கும் இருக்குது. அது ரிலேட்டடாக ஏதாவது லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து சில இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னா சோஷியல் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அட் த சேம் டைம் நீங்கள் SSAE 3000 படி தான் நீங்கள் ஆடிட்டை பண்ணணும். SSAE படி தான் நீங்கள் அந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை டேக்கப் பண்ணணும். வெதர் இட் இஸ் ரீசனபிள் அஷூரன்ஸ் ஆர் லிமிடெட் அஷூரன்ஸ், இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நீங்கள் என்ன மாதிரி என்கேஜ்மெண்ட்டில் அக்ரி பண்ணுறீங்களோ அதுதான். ஸோ இந்த நீங்கள் ரீசனபிள் அஷூரன்ஸ் ஆர் லிமிடெட் அஷூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் SSAE 3000 யூஸ் பண்ணும்போது தான் ஹவு டு டூ ஆடிட் இங்கே சொல்லுவாங்க, ஹவு டு டூ த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். ஓகேவா? ஹவு டு டூ தி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் இங்கே தான் சொல்லிக் கொடுப்பாங்க. assurance engagement when it comes to the sustainability information எப்படி பண்ணணும், நீங்கள் எப்படி வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் அக்ரி பண்ணணும், எப்படி என்கேஜ்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும், என்ன ஏது, how to perform the audit, how to plan the audit, என்ன ஏது உங்களோட entire guidelines for doing the assurance engagement on sustainability information வந்து is given in SSAE 3000. Suppose நீங்கள் greenhouse gas emissions பற்றி நீங்கள் ஏதாவது if you are doing the audit you will also in addition to SSAE 3000 ஓட சேர்த்து SAE 3410 ஃபாலோ பண்ணுவீங்க. If you are auditing the social audit standards of 100லேருந்து 1600 வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டடாக யாராவது இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஆடிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இங்கே கைட்லைன்ஸ் இருக்குமே தவிர ஆஸ் அ ஹோல் நீங்கள் வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷனை எப்படி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக எடுத்து பண்ணணுங்கிற ஃபுல் வழிகாட்டுதல் வந்து SSAE 3000 தான் இருக்கும். ஸோ நீங்கள் சோஷியல் ஆடிட் ரிலேட்டடாக ஏதாவது சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷன் ஆடிட் பண்ணாலும் சரி, GHG ரிலேட்டடாக சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷன் ஆடிட் பண்ணாலும் சரி, அதே மாதிரி மற்ற காமனான சஸ்டைனபிள் இன்ஃபர்மேஷனை ஒரு சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷனை நீங்கள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக எடுத்து பண்ணாலும் சரி, இந்த எல்லா அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுமே இட் ஹேஸ் டு ஃபாலோ SSAE 3000. ஸோ SSAE 3000 அப்போ இது வந்து மேண்டேட்டரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் SAE 3410 வந்து GHG இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை சோஷியல் ஆடிட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ரிலேட்டட் டு SAS 100, SAS வந்து 1600, SAS 1400 அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் சோஷியல் ஆடிட் ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா when it comes to இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் SAS 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து எராடிகேட்டிங் பாவர்ட்டி ஹங்கர்லாம் இருக்கும். அது ரிலேட்டடாக அவங்க எப்படி இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அவங்க ப்ரொவைட் பண்ண இன்ஃபர்மேஷன் அடிக்வேட்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு மட்டும்தான் அந்த SAS 100 யூஸ் பண்ணிக்கணுமே தவிர பட் ஓவராலாக அந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை கேரி அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது SSAE அலாங் சைட் ஆஃப் SAS 100. புரியுதா? SAE 3410 ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு கேசஸில் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை பற்றி ஏதாவது நீங்கள் வந்து சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேஷனை ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக எடுத்து பண்ணுறீங்கன்னா அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? வித் திஸ் த என்டையர் SDG ஆடிட் இஸ் பக்காவாக ஃபினிஷ்டு. இதுக்கப்புறமா ஏதாவது ரெகுலேட்டரி சேஞ்சஸ் வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலோ நான் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். You are good to go for Jan 26, May 26, September 26 எல்லாத்துக்குமே you are good to go with this kind of clarity. You are ready to go. ஓகே, அது மட்டும் இல்லை
நான் வந்து உங்களுக்கு டிசம்பர் 20க்கு அப்புறமா ஐம் கோயிங் டு கிவ் யூ அ லாட் ஆஃப் கேஸ் சினாரியோஸ் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து சில எம்டிபிஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ May 26 எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இன்னும் நிறைய போனஸ் கண்டென்ட் ஆன் த வே. Because after December 20, I'm going to upload you a lot of case scenarios. That is case scenario booklet I'm going to upload. அதுக்கப்புறம் I'm also going to upload MTPs வந்து Jan 26க்கே நான் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 MTPs பண்ணணும்னு இருக்கேன். ஸோ தட் I'll upload. அதுக்கப்புறம் வந்து we're also going to upload ஒவ்வொரு சாப்டர் முடிச்சதுக்கப்புறமா அந்த என்டையர் சாப்டரோட ரிவிஷன் வந்து ஒரு என்டையர் சாப்டரோட ரிவிஷன் வந்து ஒரு 30 மினிட்ஸில் 40 மினிட்ஸில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக May 26 எக்ஸாமுக்காகவாவது ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இந்த என்டையர் சாப்டரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபுல் சாப்டருக்குன்னு ஒரு ரிவிஷன் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போட போகிறோம். உங்களோட ரெக்கார்டு கிளாஸஸை நீங்கள் வாங்கும்போது அந்த ரிவிஷன் சீரீஸோட ஃபோல்டரில் என்ன இருக்குன்னா Chapter 1 in 40 minutes, Chapter 2 அது ஒரு 1 hour அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்டையர் 19 சாப்டரையும் 19 hours நம்ம எப்படியாவது முடிக்கிற மாதிரி I'm just planning for May 26. Let's keep the fingers crossed and hope for the best, okay, for May 26. And Jan 26 எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே SDG வந்து நான் வந்து ரொம்ப பக்காவான கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக you can WhatsApp me and ask, okay? Thank you so much. Have a nice day. Bye-bye.